ஹாய் ஹலோ, நான் டாக்டர் மீனாட்சி சுந்தரம், யூராலஜிஸ்ட், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் ஆண்மையியல் சிறப்பு நிபுணர். ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் ஸ்டென்ட்டை பற்றி பேசியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் எப்படிலாம் ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டோன்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சர்ஜரி. ஓப்பன் பண்ணி யூரின் டியூப்பில் இருக்க கல்லை எடுப்பாங்க, நீர்ப்பை பிளாடரில் இருக்க கல்லை எடுப்பாங்க, கிட்னியில் இருக்க ஸ்டோன்ஸை ஓப்பன் பண்ணி எடுப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஓப்பன் ஆப்ரேஷன்னாலே பேஷண்ட்ஸும் பயப்படுவீங்க, பேஷண்ட்டுக்கு பெயினும் இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே அட்வான்ஸ் ஆயிடுச்சு. எண்டோஸ்கோப்பி அப்படின்னு என்ன, நுண்துளைனா லேப்ரோஸ்கோப்பி, சிறுநீர் பாதம் மூலமாகவே ஸ்கோப் போட்டு நம்ம அந்த கல்லுகள்லாம் எடுக்கலாம். நீர்ப்பையில் இருக்க கல் எடுக்கலாம், யூரின் டியூப்பில் இருக்க கல் எடுக்கலாம், கிட்னியில் இருக்க கல் எடுக்கலாம். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, எப்போதுமே கல் எவ்வளோ ஹார்டாக இருக்குது, எலும்பளவுக்கு ஹார்டாக இருக்கா அப்படின்னா அந்த உடைச்சி எடுக்கிறது கஷ்டம். ஸோ ஆப்ரேஷன் டைம் கூடும்போது அப்போ நம்ம எண்டோஸ்கோப்பியில் உட்காந்து பண்ண முடியுமா அப்படின்றது ஒன்று நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்த விஷயம், நாங்கள் டாக்டர்ஸ் எஸ்பெஷலி இதெல்லாம் யோசிப்போம். அடுத்து, கல் எங்கே இருக்குது, எத்தனை கல் இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, அதெல்லாம் முக்கியம். இப்போ ஒரு 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கல் இருக்குது கிட்னிலேயோ பிளாடர்லேயோனா, அப்போ உட்காந்து நம்ம ஸ்கோப்பில் உடச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஆப்ரேஷன் டைம் கூடும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். அப்போ ஆப்ரேஷன் டைம் கூடும்போது அதுக்கேற்ற மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அக்செப்டபிள் காம்ப்ளிகேஷன்ஸ், நான் அக்செப்டபிள் காம்ப்ளிகேஷன்ஸ், அன்அக்செப்டபிள் காம்ப்ளிகேஷன்ஸும் வரலாம். சரிங்களா? ஸோ இப்போ எண்டோஸ்கோப்பியில் பார்த்தீங்கன்னா சிறுநீர் பாதம் மூலமாகவே நாங்கள் போய் நீர்ப்பையில் இருக்க கல்லை உடச்செடுக்கலாம், யூரின் டியூப்பில் யூரிட்ரோஸ்கோப் போட்டு எடுக்கலாம், கிட்னிலேருந்து கல் எடுக்கலாம். கிட்னியில் எடுக்கிறதுக்கு வளைகிற கருவிலாம் இருக்குது. ஏன்னா கிட்னியில் பார்த்தீங்கன்னா கேலிசஸ்னு நிறையா இடங்கள் இருக்கும். ஸோ ஒரு 15 20 கேலிக்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்துலேயும் போய் கருவி வளைஞ்சு கல்லை எடுக்கிற அளவுக்குலாம் இப்போ அட்வான்ஸ்டாக இருக்குது. அதுக்கெல்லாம் லேசர் வச்சு தான் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நீர்ப்பாதையில் இருக்க கல்லை உடச்சி எடுக்கலாம், நீர்ப்பாதையில் இருக்க கல் எடுக்கலாம், நீர்ப்பையில் இருக்க கல் எடுக்கலாம். நீர்ப்பையிலே பெரிய கல் இருந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, தொப்புளுக்கு கீழே நீர்ப்பை இருக்குல்ல, ஸோ நீர்ப்பை மேலே இருக்க தோலில் ஒரு தொலை போட்டு அது வழியாக நீர்ப்பைக்குள்ளே போய் கல் எடுப்போம். அதுக்கு பேர் PCCLன்னு பேர், பெர்குட்டேனியஸ் சிஸ்டோலித்தோட்ரிப்சி. ஸோ அதாவது நீர்ப்பையில் ஒரு ஓட்டை போட்டு பெரிய கல் இருந்தால் 2 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் இப்படி அகற்றுவோம். இதுக்கு அடுத்து யூரின் டியூப்ஸ், அதாவது கிட்னிலேருந்து வர யூரின் டியூப்ஸில் இருக்க கல்லை யூரிட்ரோஸ்கோப்பி மூலமாக எடுப்போம், லேசர் மூலமாக எடுப்போம். லேசரில் பல வகைகள் இருக்குது. ஹோமியம் லேசர், தூலியம் லேசர், இந்த மாதிரி நிறையா லேசர்ஸ் இருக்குது. இதை தவிர கிட்னியில் இருக்க ஸ்டோன்ஸை நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, நார்மலாக கிட்னியில் ஏதாவது கேலிக்ஸில் உள்ளே உட்காந்துருக்குன்னா லேசர் மூலமாக எடுப்போம். அதையும் வளைஞ்ச கருவி போடுவோம். அதுக்கு பேர் ஃப்ளெக்சிஸ்கோப், அது மூலமாக எடுப்போம். சப்போஸ் கல் 2 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சைடில் தொலை போட்டு PCNLன்னு சொல்லுவோம், பெர்குட்டேனியஸ் நெஃப்ரோலித்தாட்டமி, அது மூலமாக ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ணுவோம். சப்போஸ் ரொம்ப பெரிய கல் கிட்னியில் வேறு பிரச்சனையும் இருக்குது அப்படின்னா லேப்ரோஸ்கோப்பி, நுண்துளை அறுவை சிகிச்சை, தொப்புளில் ஸ்கோப்ஸ் சின்ன போட்டு சின்ன ஓட்டைகள் மூலமாக லேப்ரோஸ்கோப் மூலமாக அந்த கிட்னிக்குரிய பிரச்சனையும் சரி பண்ணி கல்லையும் எடுக்கலாம். ரேராக ஓப்பன் ஆப்ரேஷன் தேவைப்படலாம். டாக்டர் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் மெத்தட்ஸ். அதாவது நான் லேசர், சைடில் தொலை போட்டு எடுக்கிறது, சிறுநீர் பாத வழியாக யூரிட்ரோஸ்கோப்பி பண்ணுறது, இதெல்லாம் சொல்லிட்டேன். இதை தவிர ESWLன்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி. உங்களுக்கு ஸ்கோப்பே போடாமல் நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு டேபிளில் படுத்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் கருவி ESWL மிஷின்னு சொல்லிட்டு அந்த மூலமாக ஷாக் வேவ்ஸ், ஷாக் வைக்க மாட்டாங்க, ஸோ அந்த மூலமாக அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அந்த வேவ்ஸ் உங்கள் கல்லுங்களை உடைக்கும். ஆனால் அதுக்கு என்ன, மல்டிபிள் சிட்டிங்ஸ் தேவைப்படும். நிறையா சிட்டிங் ஒரு சிட்டிங்கில் உடையும், சில கற்கள் உடையாது, ரொம்ப ஹார்டாக இருக்க கல் உடையாது, சிஸ்டின் கல்கள் உடையாது, இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அந்த ESWL பண்ண முடியாது, ப்ரெக்னன்சி இருக்கும்போது பண்ண முடியாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்லாம் அன்ஃபிட் ஃபார் அனஸ்தீஷியா இருப்பாங்க, அவங்களுக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது, ரிஸ்கியான பேஷண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ்க்கு இந்த ESWL தேவைப்படலாம். ESWL 1 1.5 சென்டிமீட்டர் ஸ்டோன் கிட்னியில் இருக்க ஸ்டோன்ஸ்க்கு தான் மெயின்லி யூஸ் ஆகும். இப்போ ஃப்ளெக்சிஸ்கோப் வந்துட்டதுனால வளைகிற கருவி மூலமாக போட்டு எல்லா கற்களையும் எடுக்க முடியுது. அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜினால தான் இது எல்லாமே நம்ம முடியுது. ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் மெத்தட்ஸ். இதெல்லாம் வெவ்வேறு மெத்தட்ஸ். இந்த மூலமாலாம் நம்ம கற்களை எடுக்கலாம், கிட்னிலேருந்து, யூரிட்டர்லேருந்து, யூரின் டியூப்லேருந்து, நீர்ப்பையிலேருந்து. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராஸ்டேட் பற்றி பார்ப்போம்.
விந்துப்பை பிரச்சனைகள் ஆண்களில் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.